தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சூத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு 3 விதமான ரட்சிப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு 3 விதமான ரட்சிப்பு. இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அநேகருடைய கேள்விக்கு இந்த செய்தி பதிலாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், சாப்பாடு, செலவு, பணம், கடை, சூழ்நிலை, இதைத்தான் பார்க்குறோம். இவை எல்லாவற்றுக்கும் தேவ சத்தியங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா, உபதேசங்களை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா, அதுவே உங்களுக்கு விடையாக, விளக்கமாக, ஆறுதலாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால் சத்தியத்தை நல்லா உள்வாங்குங்க. தேவ செய்திகளை நிறைய நல்லா கேளுங்க. சில சபைகளில் பாட்டுக்கு கொடுக்குற, ஆராதனைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் செய்திக்கு கொடுக்குறதில்ல. ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க, ஒரு பேருக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. ஆனால் ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. ஒரு மணி நேரமாவது என் வார்த்தைகளை கேட்கக்கூடாது. 3 நாளாக கேட்டாங்க. ஆதி காலத்தில் இயேசு பிரசவம் பண்ணும்போது வனாந்தரத்தில் வந்துட்டாங்க ஜனங்க, கால்நடையாக நடந்து 3 நாள் இரவும் பகலும். நைட்டெல்லாம் கொஞ்சம் தூங்குவாங்க போட்டுக்கு, பகலெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கன்வென்ஷன் மாதிரி நடத்தியிருக்காரு. அப்படிலாம் ஆர்வமாக ஜனங்க கேட்டிருக்காங்க. தேவ பிள்ளைகளே, கிடைச்ச காலத்தை பயன்படுத்தி இந்த செய்திகளை நல்லா உள்வாங்கினீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாக மாறுவீங்க. அந்த ஜாதி பரலோகத்திலே பிரவேசிக்க வாசல்கள் திறக்கப்படும்னு சொல்லி ஏசாயா 26:2 இருக்குது. இந்த பூமியிலையும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அந்த பூமியிலையும் நம்ம விடுதலை பெற்று அங்கேயும் போய் சேர்ந்து மனிதன் நிம்மதி, சத்தியவான் என்ற பேரும் உங்களுக்கு கிடைச்சி எந்நாடுகள் என்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மிக முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு 3 விதமான ரட்சிப்பு. அதை நான் சுருக்கமாக காலத்தின் கருதி சுருக்கமாக முடிக்க போகிறேன். அதுக்கு ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எதில்? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருப்பதாக, காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே மேலே வாசித்ததுபடி ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். அதான் பூரண ரட்சிப்பு, பூரண வடிவு, பூரண சியோன், புல் காஸ்பல் எல்லாம் நம்ம பூரணத்தை நோக்கி சொல்கிறதெல்லாம் அந்த அர்த்தம்தான். ஆகவே 3 விதமான ரட்சிப்பு இருக்குது. சில ஆளுங்க ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னும் பாவம் இருக்கேன், இன்னும் என் இருதயத்தில் கெட்ட எண்ணம் வருது, இன்னும் இச்சை வருது, இன்னும் அந்த கெட்ட எண்ணங்கள் வருது, ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னு நான் எப்படிடா சொல்கிறது? இப்படி சில குழம்புறாங்க சிலர். இதுக்கெல்லாம் ஒரு சரியான விடை தான் இந்த பதிவு. ஆகவே தேவ பிள்ளைகளே, 3 விதத்திலே நம்ம ரட்சிப்பு பூர்ணப்பட வேண்டியதாக இருக்குது. 3 விதத்திலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதான் பூரண ரட்சிப்பு. முழுவதும் இயேசு வரும்போது முழுவதுமாக நம்ம இருக்கணும். அறகுறையாக இருந்தால் கைவிட்டுருவார். ஆகவே 2ஆம் வருகையில் அவரை அதை பார்த்து புலம்ப வேண்டியதாக இருக்கும். ரகசிய வருகை இப்போ நடக்க போகுது. வர்ற காலத்தில், அந்தி கிறிஸ்து காலத்தில், 666 காலத்தில், மகா உபத்திரவம் காலத்தில்
அவர் சபையை எடுக்க போகிறாரு. அந்த சபை பூரண சபையாக இருக்கணும், முழுவதும் ரட்சிக்கப்பட்ட சபையாக இருக்கணும். அந்த முழுவதும் என்ற அந்த தான் முழுவதும் சொல்கிறது. முதலாவது நம்ம ரட்சிக்கப்படுறது காரியம் ஆத்துமாவில் ரட்சிக்கப்படுறோம். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ஆத்துமாவில் தான் நம்ம முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப பேருக்கு அதுவே தெரியாது. பிறந்திருக்காங்க, அந்த பிறந்த தேதி பிள்ளைக்கே தெரியாதுல்ல. அம்மா அப்பா தான் சொல்லணும் இந்த தேதியில் நீ பிறந்தப்பான்னு, பிள்ளைக்கே தெரியாது. அது மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நமக்கே தெரியாமல் இருக்க. தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய ஆளுகான பிறகு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் வளர்ச்சி உள்ள ஆளுகளை தெரிஞ்சுக்கங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டேன் ஒன்று, ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன் என்பது 2, ரட்சிக்கப்படுவேன் என்பது 3. இந்த 3 விதமான ரட்சிப்பை சுருக்கமாக இன்றைக்கி நீங்கள் மனசில் ஆழமாக பதிச்சுக்கிங்க. 1வது 1 பேதுரு 1:9 படிங்க. 1 பேதுருல 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். கரண்டில் அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலன், அதாவது நம்ம கூலி, ஒரு வேலை செஞ்சால் ஒரு கூலி இருக்குல்ல. காலையிலேருந்து வேலை செய்கிறோம், சாயங்காலம் ஒரு கூலி கொடுக்குறாங்க, உங்கள் வேலைக்கான கூலி. அந்த மாதிரி நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, பரலோகத்தை நம்புறீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நம்புறீங்க. பலன் என்னென்னா ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசம் சொல்கிறது பார்த்து நம்புறது இல்லை, பார்க்காம நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதில் 8ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 8, அவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுறோம். இந்த ராபோஜன ஆராதனையில், நம்ம இந்த புனித வெள்ளியில், பாடு மரணங்களில் அழுகிறாங்க. எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. பார்க்காருந்து நம்ம நம்புகிறோம், கண்ணீர் விடுறோம், அன்பு கூடுறோம். அப்புறம் நேரடியாக இன்றைக்கி தரிசிக்காமல் நம்ம விசுவாசத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். அப்படி தரிசிக்காமல் இருந்தாலும் அவரிடத்தில் நம்ம விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் நம்ம களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தை அந்த பலனாகி அந்த அதனுடைய பலன் என்னது? ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். லேலுயா. ஆகவே இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாருமே ஆத்துமா ரட்சிப்பை அடைஞ்சிருக்கீங்க, நானும் அடைஞ்சிருக்கோம். உறுதியாக நம்ம சொல்ல முடியும். எப்படி அடைஞ்சிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்டால், மற்ற ஆளுகளோடு உங்களை ஒப்பிட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. மற்ற ஆளுங்க ஏன் சபைக்கு வரல, நீங்கள் ஏன் வர்றீங்க? 1. மற்ற ஆளுங்க ஏன் வேதத்தை படிக்க மாட்டாங்கிறாங்க, நீங்கள் ஏன் ரொம்ப படிக்க ஆசைப்படுறீங்க? 2. மற்றவங்களுக்கு பரலோக ஞானம், அறிவு, புரிதல் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஏன் இதை கேட்க ரொம்ப ஆசைப்படுறீங்க? ஏன் மற்றவங்க ஏன் ஆசைப்பட மாட்டாங்கிறாங்க? ஏன்? இதுக்கெல்லாம் நீங்களே சொல்லலாம், ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. மற்றவங்களை விட உங்ககிட்ட ஏதோ ஒன்று, மற்ற உங்கள் சொந்தக்காரங்க, உலகத்தை மக்கள், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் இல்லை? இன்றைக்கி இந்த வெயில் காலத்தில் கூட வந்துட்டீங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டீங்க, ஏன் வர்றீங்க? மற்றவங்க ஏன் வரல? கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிறானே, ஏன்? உங்களுக்கு நான் என்ன கூப்பிட்டேன்னா, நான் வீடுகள் தோறும் சந்திக்கிறேன்னா, முந்தி மாதிரி நான் யாரையும் நான் அதிகமாக சந்திக்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை, வாங்கன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் ஏன் வர்றீங்க? ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது. மற்றவங்களை விட உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னது? கண்டுபிடிங்க. ஆத்துமா ரட்சிப்பு. லேலுயா.
இந்த 3 மாவடியிலேருந்து ஐயா வர்றாரு எதுக்கு? எல்லிஸ் நகர்லேருந்து சிவா வர்றாரு எதுக்கு? நீங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து ஏன் வர்றீங்க? எவ்வளவோ வேலைகள் இருக்குது, ஏன் வர்றீங்க? உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? ஆத்துமா ரட்சிப்பை அடைஞ்சு விட்டீர்கள். லேலுயா. இந்த யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் தான் இந்த வார்த்தை. எப்படா பாஸ்டர் பேசுவார், எப்படா யூடியூப்பில் வரும், எப்படா நம்ம கேட்போம்னு ஆவலாக உட்காந்துருக்கீங்களே. ஏன் அந்த ஆவல் ஏன் மற்றவனுக்கு வரல? ஏன் உன் புருஷனுக்கு ஏன் அது வரல? உன் பெற்றோர்களுக்கு ஏன் வரல? உனக்கு மட்டும் ஏன் வருது? ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் தானே. அதுக்கு பேர் தான் என்னது? ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அதனால தான் பரலோகத்தையே நினைக்கிறீங்க, ஆண்டவருடைய வருகையே நினைக்கிறீங்க, வார்த்தைகளையே தியானிக்க ஆசைப்படுறீங்க, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க ஆசைப்படுறீங்க, எவ்வளவோ ஆண்டவருக்குன்னு எவ்வளவோ தியாகமாக வாழ நினைக்கிறீங்க, உலகத்தை வெறுக்கிறீங்க. ஏன்? ரகசியம் என்ன? ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். லேலுயா. 1. 2வது பாயிண்ட் சொல்கிறேன். 2வதாக 2 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலையும் ஆவியிலும், ஆவி முதல்ல இப்போ நம்ம ஆவியை சொல்லுவோம், ஆவியிலும் எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும். அது நீங்கள் தான் பூர்ணப்படுத்தணும். எல்லாமே உங்களுடைய தான், நீங்கள் தான் பூர்ணப்படுத்தணும். அது அனுதினமும் நடக்கிற சம்பவம். இப்போ அனுதினமும் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? அனுதினமும் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அது நீங்கள் தானே சாப்பிடுங்க, யாரும் ஊட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்க தான் எல்லாம் ஊட்டி விடலாம், நீங்கள் தான் சாப்பிடணும். அதுபோல் உங்கள் ஆவியில் உள்ள அசூசி இங்கே போட்டிருக்கு. அசூசின்னா தூசின்னு அர்த்தம். இப்போ ஹெல்மெட்டு போடுறோம், கண்ணுக்கு கண்ணாடி போடுறோம், தூசி படாமல். உடம்புக்கு ட்ரெஸ் போடுறோம், தூசி நம்மளை அட்டாக் பண்ணாமல். அதுபோல் உங்கள் ஆவியை பிசாசி அட்டாக் பண்ணும். உலகத்தில் அநேக அசுத்தாவிகள் இருக்குது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாதுன்னு போட்டிருக்கு. 1 யோவான் 4:1. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12. நீங்கள் பிசாசி தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்போது தேவனுடைய சர்வாதி வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, வானமண்டல் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதுவும் அசுத்தாவி. நீங்களும் மனுஷ ஆவியில் இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிறது மனுஷ ஆவி. தேவன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் இருக்கு இல்லையா? அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. மனுஷ ஆவி அதுக்கு பேர். உங்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்குது. அந்த ஆவியில் கூட நீங்கள் அசூசி வர, அந்த அசுத்தாவிகள் உங்கள் ஆவியோட அட்டாக் பண்ணாமல், கலக்காமல், குழப்பாமல் இருப்பதற்கு அந்த ஆவியில் அனுதினமும் சுத்திகரிப்பு தேவை. ரத்த சுத்திகரிக்கிறாங்க இல்லையா, டயாலிசிஸ் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆவியை நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய, நம்ம சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்குது. தண்ணி சுத்திகரிப்புன்னு சொல்கிறாங்க. தண்ணியை சுத்திகரிச்சுட்டா நல்ல தண்ணி ஆகிடுறாங்க. அதுபோல் உங்கள் ஆவியை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அனுதினமும் அது நடக்க வேண்டிய காரியம். நம்ம ஆவியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியில் சுத்தப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்னா, எப்படி நீங்கள் படுத்த முடியும்னு சொன்னால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க. அதாவது திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அதாவது நம்ம கேட்டுட்டோம், சரி ஆத்துமா ரசிக்கப்பட்டு சொல்லியாச்சுல, அதோட போதும்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து அதை நம்ம தக்க வைக்க, பாதுகாக்க, அதை
நம்ம பத்திரப்படுத்துறதுக்கு ஆவியில் தொடர்ந்து அனுதினமும் நம்ம வளர வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அனுதினமும் வசனம் கேளுங்க. ஒரு அதிகாரமாவது நிருபங்களில் உட்காந்து படிங்க, சுவிசேஷங்களில் படிங்க, அனுதினமும் படிங்க. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு பொதுவான மக்களுக்கு உள்ள எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்குன்னு பிரத்யோகமாக எழுதப்பட்டது, நமக்குன்னு எழுதப்பட்டது நிருபங்கள் தான். முழு கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டது நிருபங்கள் தான். எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுற சத்தியம் சுவிசேஷந்தான். அதான் சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார். சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தை அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்லுங்கன்னு வசனம் இருக்கே தவிர சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் வரல. இப்போ மார்ச் மாதம் முடிய போகுது காலண்டரில். ஆனால் ஏப்ரல் மாதம் ஒரு ஓரமாக அவரை போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் ஒரு சின்ன கோடு போட்டு அதில் ஏப்ரல் மாதம் போட்டிருக்காங்க. ஏப்ரல் துணை நம்ம எடுத்துட்டோம்னா மே மாதம் இருக்கும். அப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா 2025 முடியும் போது 2026 ஜனவரி மாதம் இருக்கும் ஓரத்தில். அதனால ஜனவரி வந்துருச்சுன்னு அர்த்தமா, 2025 வந்துருச்சுன்னு அர்த்தமா, டிசம்பர்லேயே 25லேயே 26 வந்துருச்சா? அது எப்போ வர்றது? 2026 காலண்டர் பிறட்டும் போது, வருஷம் பிறக்கும் போது அது வருது. அது மாதிரி புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பை பற்றி, புதிய ஏற்பாடு பாடு மரணங்களை பற்றி, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. உண்மைதான் சொல்லியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நடக்கலை. சொல்லியிருக்கே தவிர நடக்கலை. நடந்தது எதில்? புதிய ஏற்பாடு காலத்தில் தானே. அது மாதிரி அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்லுங்கன்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சுவிசேஷம் ஆரம்பித்தது இயேசு பிறப்புக்கு பிறகு தான், இயேசு வந்த பிறகு தான். மார்க் 1:1 படிங்க. மார்க் 1:1. கவனிங்க, ஆரம்பம் என்ற வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. அது ஆரம்பித்தது எப்போ? இயேசுவின் பிறப்பினார் வந்த பிறகு தான். அவர் தேவகுமாரன் என்ற அந்த புரிதல் இயேசு பழைய ஏற்பாட்டில் வராததுனால அவர் தேவகுமாரன் என்ற புரிதல் யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டுக்காரருக்கும் பூர்வத்தாருக்கு எவனுக்கும் அந்த அறிவு இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற அந்த ரகசியம் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் ஆரம்பித்த பிறகு தான் அது வந்தது. இயேசு சொன்ன பிரசங்கம் புது பிரசங்கம், அது 27 படிங்க. அதுலேயே 27 புது பிரசங்கம் பண்ணார். படிங்க 27. இது என்ன? இயேசுவின் உபதேசம் எப்படி இருந்தது? புதிய உபதேசம். பழைய உபதேசம் பழைய ஏற்பாடு, புது உபதேசம் புதிய ஏற்பாடு. ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டை பற்றி தான் கேட்டிருப்பாங்கல்ல, எவ்வளவோ செய்திகளை கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் இயேசுவின் செய்தி கேட்கும்போது என்ன சொன்னாங்க? புதிய உபதேசம். அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் தொடங்கின பிறகுதான் புது உபதேசம் ஆரம்பித்ததே தவிர இயேசு சொன்னாரே தவிர மற்றபடி அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவிதான் உருவாகுது. மண்ணினால் மனுஷனை ஆண்டவர் படைச்சி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார். அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா. அந்த ஜீவ ஆவி, அந்த ஆவி அப்போத்தான் வருது. அந்த ஆவி சரீரம் வளர்கிற மாதிரி ஆவியும் வளரணும். ஆவியிலே நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்காதீங்க. புருஷனாகும்போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழிச்சிட்டேன் இருக்கு. அந்த குழந்தை ஆவி
புருஷன் ஆவியாக மாறும்போது மெச்சூரிட்டி வருதுல்ல, அதுபோல் நீங்கள் உங்கள் ஆவியில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வரணும். ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்டாச்சு சொல்லிட்டேன். அது 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 அறகுறை இல்லை, முழுசாக ரட்சிக்கப்பட்டாச்சு. முழுசு அதான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லலாம். நீங்கள் எதில்? ஆத்துமாவில். ஆவியில் ரட்சிக்கப்பட்டீங்களான்னா முழுசாக ரட்சிக்கப்படலை, பட்டுக்கிட்டே வர்றேன். ஆனால் அனுதினமும் பட்டுக்கிட்டே வர்றேன். அல்லேலூயா. அனுதினமும் பட்டுக்கிட்டே வர்றதுக்கு, அனுதினமும் இந்த ஆவியில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சில குறிப்பு சொல்கிறேன். எபேசியர் புஸ்தகம், ஒரே புஸ்தகம், அங்கங்கே அங்கிட்டு இங்கிட்டு தேடாமல் ஒரே புஸ்தகத்தை எடுக்கிறேன். 1 அதிகாரம் 17 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற என்ன ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று நான் தாம் தம்மை, அந்த ஒரே வசனம் தானம்மா, அந்த அடுத்த வசனம் போகாதீங்க, ஒரே வசனம் தான். அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு உள்ள ஆவி உங்களுக்கு தேவன் கொடுக்குறாருன்னு. கவனிங்க, ரொம்ப பேருக்கு தேவன் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. அதனால அவன் மனுஷ ஆவியில் தான் இருக்கான். ஆனால் அந்த ஆவி தேவன் அறிகிற அறிவில் வளரலை. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு பவுல் சொல்கிறான், அந்த தேவனையும் அந்த இயேசுவையும் அறிகிற அறிவில் உள்ள ஆவியை தேவன் உங்களுக்கு அருளத்தக்கதாக நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன்னு சொன்னான். ஒன்று. அடுத்து 3 அதிகாரம், அதுலேயே 3 அதிகாரம் எடுங்க. 3 அதிகாரம் அதுலேயே 16 வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அவருடைய ஆவியினாலே. உங்களுக்கும் ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியோடு அந்த அவருடைய ஆவியில் நீங்கள் இணைந்து செயல்படும் போது உள்ளான மனுஷன் பலப்படுவான். அந்த உள்ளான மனுஷனுக்கு பேர் தான் புதிய மனுஷன்னு அர்த்தம். வெளியில் இருக்கிறது பழைய மனுஷன், உள்ளே இருக்கிறது புது மனுஷன். இந்த சட்டைக்கு உள்ளே இருக்கிறது பாடி, உங்கள் உடம்பு பாடி. அந்த உடம்புக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான், அவன்தான் புது மனுஷன். அந்த மனுஷனை பற்றி யாருக்கும் தெரியாது. புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு கொலோசியர் 3 இருக்குது, 9-10. புதிய மனுஷன், பழைய மனுஷன், புது மனுஷன்னே இருக்கு. அந்த வசனங்களை படிங்க. கொலோசியர் 3 அதிகாரத்தில் 9-10 படிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். கவனிங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட, ஆமேன், புதிய மனுஷனை ரட்சிக்கப்பட்டவனுக்கு பவுல் சொல்கிற காரியம். அதனால பழைய சட்டை அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி களைஞ்சி போட்டு எப்படி புது சட்டை போடுறோமோ அதுபோல் பழைய மனுஷன் யார்? பொய் சொல்லுவான், கெட்ட பேச்சு பேசுவான், திருடுவான், அவன் தண்ணி அடிப்பான், கஞ்சா குடிப்பான். பழைய மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுவான், பழைய மனுஷன் பாவத்தில் வாழ்வான். அது பழைய சட்டை. அந்த சட்டையை நீங்கள் என்ன செய்யணும்? களைச்சி போட்டுட்டீங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. லேலுயா. புது மனுஷனை நீங்கள் தரிச்சுக்கிட்டீங்க. சின்ன பிள்ளைகளோட விளையாடாதப்பா, வசனம் கேளு. வசனம் கேட்கத்தானே வந்திருக்க, விளையாடக்கூடாது. வெளியே போய் விளையாடிக்கிட்டணும். இங்கே வசனம் இந்த அடுத்து உனக்கு கிடைக்காது. இந்த சத்தியம் அடுத்து கிடைக்காது உனக்கு.
இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னா சின்ன பிள்ளையாக தான் இருப்போம். நம்ம வந்து புது மனுஷனை திருத்திக்க முடியாது. அதனால தான் சில ஆளுக்கு மாற்றம் இல்லாமல் கோயிலுக்கு வர்றாங்க. மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் சரியாக இப்போ எத்தனையோ பிள்ளைங்க போகிறாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்கன்னாங்கன்னா சரியாக படிக்கலை, சரியாக கேட்கலை, அதான் அர்த்தம். இங்கே உள்ளவே எல்லோரும் பூர்ண மனவாட்டின்னு சொல்ல முடியாது. மனவாட்டி சாணம் அடையிறவே கவனமாக கேட்கணும். அது கூட மாற்றம் இருக்கணும். பழைய மனுஷனை கலைக்கணும், புது மனுஷனை தரிச்சிக்கிறணும். அதான் உள்ளான புது மனுஷன். ஆவியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆவியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தினந்தோறும் ரசிக்கப்படுறேன்னு அர்த்தம். தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரி, தினந்தோறும் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லா இருக்குது. அதுபோல் உள்ளான மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு தினம் நீங்கள் வேதத்தை படிக்கணும். தினம் இயேசு கிறிஸ்துவுடைய பாடல்களை கேட்கணும். தினம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். யூடியூப் வாயிலாக நான் தான் நிறையா பேசியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. சமையல் பண்ணும்போது வசனங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு இருங்க, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருங்க. ஏதாவது ஆவியில் நீங்கள் அப்படியே இருந்தால் தான் உலக ஆவி, பிசாசி ஆவி உங்களை தாக்காது. பிசாசி ஆவிகள் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. எவனை விழுங்கலாம். அதுவும் ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான். ஆகா இவனை தானே கெடுக்கணும்னு. அதனால் கவனமாக இருங்க, அதை ஜாக்கிரதையாக இருங்க. உள்ளான மனுஷன் அனுதினமும் வளரணும். உள்ளான ஆவி அனுதினமும் வளர்கிறதுக்கு ஆவியில் நீங்கள் ஜெபிக்கணும், ஆவியில் பாடணும், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவளாக இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் இருக்கிறதுனால மாம்சத்துக்குரிய புத்தி இருக்கும் நமக்கு, அது மரணத்தில் போய் முடிஞ்சிடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானத்தில் முடிஞ்சிடும். அதனால் இது ரெண்டையும் பகுத்தறிஞ்சு ஆவியில் நீங்கள் அனுதினமும் வளர்ந்துக்கிட்டே போகணும். எபேசியர் 5:9 படிங்க. ஆவியில் வளர்வதற்கு இன்னும் ஒரு சில ஆலோசனை. ஆவியின் கனி சகல நல்ல குணத்தில் நீதியிலும் உண்மையிலும் கவனிங்க. ஆவியின் கனி. இப்போ ஆவியின் கனின்னு சொல்கிறோம்ல, 9 கனிகள் சொல்கிறோம். இதில் 9ஆம் வசனத்திலேயே அந்த ஆவியின் கனியினுடைய தன்மை என்னது? இன்னொரு முறை படிங்க. ஆவியின் கனி சகல நல்ல குணத்தில் இருக்குன்னு இருக்கு. உங்ககிட்ட சகல நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கிறதாக மற்றவங்க அறிஞ்சால் அதான் ஆவியின் கனின்னு. நல்ல குணங்கள். பரவாயில்ல, நல்லா பேசுகிறானே, நல்ல பையனாக இருக்கானே, நல்லா ஹெல்ப் பண்ணுறானே, நல்லா எல்லாரும் சமம்னு சொல்கிறானே, எல்லாரும் உதவி செய்கிறானே, நல்ல காரியங்கள் செய்கிறானே. இதுதான் ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தையில் இருந்தால் பாலியல் பண்ணுறது கெடுக்கிறது தான் இன்றைக்கி ஆள் இருக்குது. அந்த பிள்ளையை பாதுகாத்து அவங்க பெற்றோர்கிட்ட போய் ஒரு வாலிபன் சேர்த்துருக்கான். அவனும் வாலிபன் தான். எல்லாம் அந்த வாலிபனை எல்லோரும் பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த பையன் நல்ல பையன், சின்ன பிள்ளைய, அதாவது பொம்பளை பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் அம்மா அப்பா போய் விடுறான். அப்போ பாராட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்லோர் இருக்காங்க, தீயோர் இருக்காங்க. தீயோர் வந்து துன்மார்க்கன், நல்லோர் வந்து சன்மார்க்கன். சன்மார்க்கத்தினால் அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம் இல்லை. சன்மார்க்கையும் துன்மார்க்கனையும் நியாயந்திருப்பேன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் நல்லவங்க உண்டு, அதனால் அவன் பரலோகம் போக முடியாது. இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுவை பற்றி அவன் ஆத்துமா ரட்சிப்பு அடைகிறானா, அதுதான் முக்கியமே தவிர நல்லவனாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு யாரும் வரப்போகிறதில்ல. அதனால் ஒரு பக்கம் நல்லவனாக இருப்பான், மறுபக்கம் ஜென்மத்தில் அவன் பாவியாக இருப்பான். அந்த படி எடுத்துக்கிட்டால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும், ஒருத்தன் கூட கிடையாதுன்னு இருக்கு. அவங்கள ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார், தன் ஜீவனை கொடுத்தாரு, இரத்தத்தை கொடுத்தாரு. 3 வகையில் இயேசு இந்த மூணு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் 3 ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து 3 விதத்தில் தியாகம் பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? சரீரத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு தான் நமக்கு தெரியும். பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார் தான் தெரியும். அவர் ஆவியிலே வியாகுலப்பட்டார்னு இருக்கு. 3வது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுனாருன்னு இருக்கு. ஏசாயா 53 இருக்குது. ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, இதில் 9ஆம் வசனம் இருக்குது. ஏசாயா 53:9 புதிய ஏற்பாட்டில் இருக்குது. என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கு, நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இயேசு 3 விதத்தில் அவருடைய ஆத்மாவில், ஆவியில், சரீரத்தில் நமக்காக பலியானார், ஒப்பு கொடுத்தார், மரணமானார். ஏன்னா
மனுஷன் அதே மாதிரி இருக்கிறதுனால அவன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ரட்சிக்கப்படுறதுக்காக அதை செய்தார். இப்போ வெளிப்படையாக எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பு பார்க்குறோம், உள்ள ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆத்மாவை எவனும் பார்க்கல, ஆனால் அவன் தன்னை அறியாமலேயே ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்கிறானே, அது அர்த்தம் என்ன? இருதயம் சொல்கிறானே, அது அர்த்தம் என்ன? அவனுக்கே தெரியல, ஆனால் அவனுக்கு தெரிய வச்சிருக்காரு ஆண்டவர். அதனால் அந்த இருதயம், அந்த ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மா தேவனுடைய சாயல், தேவனுடைய அன்பு, தேவனுடைய காரியம். இந்த ஆத்மா மிக ஆவி முக்கியம். அதுதான் செத்தது ஆதாம்கிட்ட. நீ அந்த கனியை சாப்பிடும்போது சாகவே சாவாய், ஆதியாகமம் 2:17. அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். படிங்க, ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே 2 சாவு இருக்கு பாருங்க. சாகவே 1, சாவாய் 2 சாவு இருக்கு. புசித்த நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லும் போது அவன் புசித்த நாளிலே அவன் செத்தானா? அதில் ஆதியாகமம் 5 அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 5:5. அவன் சரீரத்தில் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ செத்து போனான். புசித்த நாளிலே சாவாயின்னு சொல்லும் போது இவன் 930 வருஷம் பிறகு செத்தானே, இது அர்த்தம் என்ன? புசித்த நாளிலே செத்தது ஆத்துமா, அதன் பிறகு சாவாயின்னு சொல்கிற அந்த சரீர சாவு 930 வருஷம் உயிரோடு வந்து அப்புறம் செத்தான். விளங்குதா? 2 சாவு வந்துச்சுல. பிசாசு பொய் சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை, பொய் சொன்னான். அதை நம்புனாவன் சாகவே சாவாயின்னு உண்மையை சொன்ன தேவரை அவன் மறந்துட்டான், கேட்கல. இன்னைக்கு உள்ள மக்கள் பொய்யத்தான் விரும்புகிறான், கட்டுக்கதையத்தான் விரும்புகிறான், கற்பனையத்தான் விரும்புகிறான், மாயைத்தான் விரும்புகிறான், பொய்யத்தான் விரும்புகிறான். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலமாக இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஞானம் உள்ளவன் விளங்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும், அவருடைய ஆடு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். ஞானவான்கள் உணர்ந்து கொள்வாங்கன்றிருக்கு. எல்லாருக்கும் இந்த சத்தியம் புரியாது, விளங்காது. ஏன்னா பிசாசு எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவன், ஆவியில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றீங்க. ஆவியில் தான் ஜெபம் பண்ணணும். 6 எபேசியர் 6 எபேசியரில் 6:18 படிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எதில் ஜெபம் பண்ணணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. லேலுயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணு. கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை அட்டாச் ஆகிடுவார். டக்குன்னு அந்நிய பாஷை வரும், தீர்க்க தரிசனம் வரும், அப்படியே கிருபை வரும், பலப்பு. அப்படியே நீங்கள் உள்ளான மனுஷன் நல்லா பலப்படும். அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அதனால் ஆவியிலே அனலாருங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதுக்கு தான் ஆவியிலே அனல். ஒரு அடுப்பு அனலாக இருக்கும்போது பூச்சி வருமா, பாம்பு வருமா, பூரா வருமா? சொல்லுங்கள், வராது. பூனை போய் அங்கே படுக்குமா அந்த அதுக்குள்ளே? அனலாக இருந்தால், உங்கள் இருதயம் அனலாக இருந்தால் பிசாசி வரவே மாட்டான், அசுத்தாவி வரவே வராது. ஏன் சோர்வாக இருக்கீங்க? உங்கள் அடுப்பு அணைஞ்சிட்டு உங்களுக்குள்ளே பூனை படுத்துருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆவியில் பலன் இல்லை. ஏதோ ஒரு சிலர் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்கள் இப்போ நடமாடிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் நல்லா வரலை, பிரகாசிக்கலை. தயவுசெய்து இந்த நிலை நீடிக்கக்கூடாது. மற்றவங்க உதவியெல்லாம் கொஞ்ச காலம்தான். உங்களை தனியே விட்டுவிடக்கூடிய காலம் வரும். அப்போ என்ன செய்வீங்க? பிச்சை கேட்டாலும் கூட கிடைக்காதுன்னு இருக்கு.
புத்தி இல்லாத கன்னிகை பிச்சை கேட்டாங்க, அசால்ட்டாக தூங்குனாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தாமல் தூங்குனாங்க. டக்குன்னு மணவாளன் வந்துட்டார். ஐயோ அப்பா மணவாளன் வந்துட்டாரு, ஓசி கொடுங்கன்னு எண்ணெயை போய் ஓசி கேட்குறாங்க. புத்தி இல்லாத கன்னிகை கிடச்சிச்சா? நல்ல கன்னிகை தான், புத்தி உள்ளவங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணலை, முடியல. அந்த நேரம் ஹெல்ப் பண்ணால் அவன் பார்த்தா குறைவாகிடுவான். அவனைத்தான் அவன் பார்ப்பானே தவிர இன்னொருத்தனையாக பார்ப்பான். நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி புத்தி உள்ள கன்னி சொல்கிறாங்க. அவங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு தட்டுறாங்க. நீங்கள் எவ்விடத்தாரோ தெரியாது. ஆண்டவர் ரொம்ப கரலானவர், நல்லவர், வல்லவர் ஒரு பக்கம், மறுபக்கம் பச்சிக்கிற அக்கினி, நீதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. லேலுயா. இன்னைக்கு வக்கீலாக இருக்கார் இயேசு, பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நாளைக்கு ஜட்ஜ் ஆகிடுவார். ஜட்ஜ் ஆகினா பரிந்து பேச முடியுமா? நீதி தான் சொல்ல முடியும், பரிந்து பேச முடியாது. இன்னைக்கு அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னைக்கு பரலோகத்தில் நியாயந்தீர்ப்பில் நீதிபதியாக உட்காரும் போது ஒன்றும் செய்ய. அதனால் இன்றைக்கி உள்ள கிருபையின் காலத்தை பயன்படுத்திங்க. சோம்பேறிகளாகவே இருந்து இன்னொருத்தன் கொடுப்பாண்டான்னு சொல்லி தின்னுக்கிட்டு, இப்படியே கையேந்திக்கிட்டு, இப்படியே எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? ஐயோ எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஐயோ எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க சொல்கிறதே அசிங்கம் இல்லை உனக்கு? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும். உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன். காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள், ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க, ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க, ஐயா கண்ணீரோடு ஜோம் பண்ணுங்க, ஐயா உபவாசம் பண்ணி போட்டு நீ எதுக்குடா நீ இருக்க? நீ உனக்காக நீ சாப்பிடணும். இன்னொருத்தன் ஊட்டி எவ்வளோ நாள் ஊட்டி விடுறது? நொண்டியா நீயே? ஒரு பெரிய ஒரு பொம்பளை பிள்ளை நேற்று ட்ரெயினில் கன்னியாகுமரி இருந்து வந்துக்கிட்டு இருந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா ஊட்டி விட்டுருக்கு. இந்த அம்மா இங்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளை அங்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய யானைக்குட்டி மாதிரி. இந்த அம்மா ஊட்டி விடுது. அவ்வளோ ஒரு எருமை மாடு உட்காந்துருக்கு, அது சாப்பிடலாம், அதை எடுத்து சாப்பிடாம ஊட்டி விடுது. இப்படி ஒரு ஆளுகள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இத்தனை வருஷம் நான் ரசிக்கப்பட்டேன், இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனாக இருந்தேன். உனக்காக உனக்கு நீயே ஜெபிக்க உன்னால் முடியல. ஒரு ஐயாவுக்கு 84 வயசு, ஜெபம் பண்ணியானா ஜெபிக்க தெரியலன்னு சொல்கிறாரு, ஜெபிக்கவே தெரியலன்னு சொல்கிறாரு. வயசு 84, பூரிய கிறிஸ்தவர், ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்கிறாரு. எவ்வளோ வேதனையாக இருக்கு. அதனால் ஆவியிலே நீங்கள் எப்போயுமே ஜெபம் பண்ணணும். இன்னொருத்தன் ஜெபத்தை இயேசுவுக்கு அந்த நிலைமை வந்துச்சு கெச்சமனி தோட்டத்தில். ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்பா, தூங்கி எல்லாம் தூங்கிட்டாங்க. திரும்ப திரும்ப எழுப்புறாரு, ஜெபம் பண்ணுங்கப்பா, இது கடைசி நேரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, என்னால் முடியல, உலக பாவம் முழுவதும் என்கிட்ட இருக்குது, சாபம் முழுவதும் என் மேலே விழுந்துருச்சு, தாக்கு பிடிக்க முடியல. தேவனும் கைவிட்டார். தேவன் ஹெல்ப்பாக இருந்தால் பரவாயில்ல, சொல்ல மாட்டார். தேவனும் கைவிட்டார், எல்லாரும் கைவிட்டாங்க. ஐயோ எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களும் தூங்கிட்டாங்க. தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்துகிறாங்க. லேலுயா. இயேசு மாதிரி நம்மளுக்கு நிலைமை வரும். அப்போ உள்ளான மனுஷன் கரெக்டாக இருக்கணும். உள்ளான மனுஷன் இன்னைக்கு இயேசு நமக்காக பரிந்து போராடிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் ஜெபத்தை அதிகமாக விரும்பாதீங்க. ஐயா பாஸ்டர் நிச்சயமாக எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா இல்லையா? ஏன் இந்த கேள்வி? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் அவருடைய பிள்ளை, உங்கள் ஜெபத்தை கேட்பார். நான் கெட்டு போயிட்டேன், நான் பின்வாங்கி போயிட்டேன், என் ஜெபத்தை கேட்க மாட்டார்னு நினைக்காத. இளையகுமாரன் அப்படி நினைச்சான், தகப்பேன் அப்படி நினைக்கல. இளையகுமாரன் மூத்தவன் தான் பிரியமாக இருப்பார் போல் இருக்கு, கூடையே இருக்கிறதுனால நம்ம கெட்டு போயிட்டோம், எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம், நம்மளை அப்பா வெறுப்பாருன்னு அவன் நினைக்கிறான். மூத்தவனை விட இளையவனை தாயா ரொம்ப விரும்பினா அப்பாக்காரன். லேலுயா. அந்த இளையவன் தான் மனுஷர்கள், மூத்தவர்கள் தான் தேவதூதர்கள். இளையவன் தான் சிறியவனாக்கப்பட்ட மனுஷன். அவனை தான் தேவன் விரும்புகிறார். ஐயோ அவன் விழுந்துட்டானே, அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், பரலோகத்தை திறந்தார், மடிமையின் ரூபம் எடுத்தார். எல்லா பாடுகளும் வேதனைகளும் நமக்காக இயேசுப்பட்டார். காரணம் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய சாயல் நாம. தேவதூதர்கள்
அவருடைய சாயல் அல்ல. தேவதூதர்கள் ரெக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது தேவ சாயல் அல்ல. ஆதியாகமம் 1:26 நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொல்லும் போது தேவ சாயல் யாரு? நாம தான், மனுஷர்கள் தான். உங்கள் வீட்டில் என்ன தான் வேலைக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு தானே முதலிடமே கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க அது மாதிரி. எவ்வளோதான் தேவதூதர்கள் இருந்தாலும், எவ்வளோதான் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் பயங்கரமான தூதர்களாக இருந்தாலும், நமக்கு தான் தேவன் முன்னுரிமை கொடுப்பார். நம்ம சொந்த நம்ம அவருடைய சொந்த சாயல், அவர் சாயல் நாம தான். தேவதூர்கள் கிடையாது, பிசாசியெல்லாம் தேவதூர்கள் லிஸ்ட்டு தான். பிசாசியெல்லாம் தேவ சாயல் கிடையாது. அதனால தான் சபிச்சு தள்ளினார். அதே பாவத்தை மனுஷன் செஞ்சான், சபிச்சு தள்ளலை, இரட்சகரை ஏற்படுத்தினார். லேலுயா. அவர் தூதருக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்னு சொல்கிற ரகசியம் இதுதான். லேலுயா. ஆகவே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற அந்த 3 பகுதியில் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா அதில் தான் முதல் செத்தான். சாகவே சாவாயின்னு சொல்லும் போது அதில் தான் செத்தான். செத்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்ற அந்த சாவிலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை 1 பேதுரு 1:9 ஆத்துமாவிலே அவன் ரட்சிக்கப்படுறான். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு அடைகிறான். நம்மெல்லாம் ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றேன், அனுதினமும் வளர்ந்துக்கிட்டே வர்றேன். 2 3 சொல்லி முடிக்கிறேன், நேரத்தை கருதி 3 சொல்லி முடிக்கிறேன். 3வது என்னன்னா ரோமர் 8 3 சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 8:23 படிங்க. ரோமர் 8:23 அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட என்ன மீட்பு? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருக்கிறோம். காத்திருந்து நமக்குள்ளே இந்த வசனத்தை நல்லா கூர்மையாக பாருங்கள். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது முதல் பலன். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த முதல் பலன்களை பெற்றவங்க, அதாவது ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவங்க 23ஆம் வசனத்தில் சரீர மீட்புக்காக காத்திருக்கிறாங்க. கவனிங்க, மீட்புனா ரட்சிப்பு. சரீர ரட்சிப்புக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்திருக்காங்க. லேலுயா. ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கினவங்க காத்திருக்காங்க. அந்த மாதிரி டிக்கெட் வாங்காதவன் காத்திருந்தா புண்ணியம் இருக்கா? டிக்கெட் வாங்காத ரயிலில் காத்திருந்து புரோஜனம் இருக்கா? டிக்கெட்டு வாங்கினவன் தான் ரயிலுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதுபோல் ஆத்துமா ரட்சிப்பு பெற்றவன் தான் சரீர ரட்சிப்புக்காக காத்திருக்கிறான். இங்கே போட்டிருக்கு, காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் ஆவி. ஆவியில் தவிக்கிறோம். அதுக்கு தான் ஆவியில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றோம். சரீரத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலை. நல்லா கவனிங்க, காத்திருக்கிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. சரீரம் முழுவதும் உலகம் எப்படியோ அப்படித்தான் இருக்கும். ரோமர் 7ஆம் அதிகாரம், அதுலேயே 7ஆம் அதிகாரங்க, 7ஆம் அதிகாரம் 15 படிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். விரும்பாததை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா செய்கிறவனாக இருக்க, நியாயப்பிரமாணமெல்லாம் நன்னெறிகள், நல்ல பரிசுத்தம், நல்ல ஜெபம், நல்ல உபவாசம், நல்ல ஆராதனை எல்லாம் நல்லதுன்னு ஒத்துக்கிறேன். நான் அல்ல, அந்த பாவ எண்ணங்கள் வர்றது நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளன்னா அந்த சரீரத்தில் அந்த பாவம் இருக்குது. ஆத்துமாவில் உள்ள பாவம் சரீரத்துக்கு வந்துருச்சு. இப்போ சரீரத்தில் இருக்குது. அந்த சரீர
ரட்சிப்புக்கு காத்திருக்கோம். ரட்சிக்கப்படலை, ஆனால் காத்திருக்கோம். அந்த சரீர ரட்சிப்புக்கு காத்திருக்கிறதுனால அந்த சரீர ரட்சிப்பு அடையும் வரைக்கும் இந்த பாவம் நமக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கவனிங்க, ஒரு மதுபானம் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த போதை இருக்கிற வரைக்கும் அவனை அது அடிமைப்படுத்துதில்ல, கெட்ட பேச்சு பேச வைக்குது, அவனை ஒரு லூஸ் மாதிரி ஆக்குது, அவன் என்னென்னமோ உளரக்கூடிய அளவில் அந்த போதை செய்கிறான். அது மாதிரி பாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பாவம் நம்மளை ஆட்டி படைக்குது. எப்படி படைக்குது? அதான் பொம்பளைய பாரு, இந்த விபச்சாரம் பண்ணு, அதை செய்ய, இந்த கெட்ட பேச்சு பேசு, இல்லை பொய் சொல்லு, இந்த மாதிரி அடி, இந்த மாதிரி இச்சகமாக பேசு, இந்த மாதிரி கெட்டதையே யோசி, இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ரசிக்கப்படாத இந்த சரீரம் தான் பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் புத்தி அப்படியே தான் இருக்குது. அவன் சாகலை. புது மனுஷன் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறான், பழைய மனுஷன் பூமியை நோக்கி இழுக்கிறான். நடுவில் இந்த ஆவி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தவளை தண்ணிக்கு இழுக்குது, ஓனா தரைக்கு இழுக்குது. பழமொழி தெரியுமா? தவளைன்னா தண்ணியில் தானே ஓடும், இங்கிட்டு இழுக்குது தவளை. ஓனாங்குஞ்சி அது மரத்தில் தான் அது போகும், செடிக்குள்ளே போய் ஓடும். அது என்ன செய்யும்? தரைக்கு இழுக்குது, இது தண்ணிக்கு இழுக்குது. நடுவில் நின்று போராடுறது தான் ஆவி. இங்கிட்டு போவோமா, இங்கிட்டு போவோமா, இதை கேட்போமா, இது நல்லா இருக்கே செய்வோமா, இது செய்வோமா. ரெண்டும் கட்டா நிலைமையில் இருக்கிறது. மதில் மேலே உள்ள பூனை மாதிரி இருக்கிறதா இன்னைக்குள்ள கரண்டில் உள்ளது ஆவி. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியில் பிழைப்பீர்களானால், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள்னு ரோமர் 8:15 பவுல் சொல்கிறான். அதனால் இந்த சரீரம் ஜெயிக்கிற வரைக்கும், சரீர இச்சைகளை மேற்கொள்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, சரீர இச்சைகள் உண்டு. அதனால தான் உங்களுக்கு கெட்ட எண்ணம் வருது, கெட்ட புத்தி வருது, இச்சை வருது, இன்பங்கள் வருது, உலக ஈர்ப்பு, புவி ஈர்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம சரீரம் மண்ணிலிருந்து எடுத்ததுனால இந்த மண்ணுக்குரிய புத்தி ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த உடம்பு என்னைக்கு சுட்டரிக்கப்பட்டு மருவமாகி நீங்கள் இப்போ இயேசுவை போல் என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு தான் பூரண புருஷனா, பூரண மனுஷனா, பூரண வடிவா நீங்கள் மாற முடியும். அது வரைக்கும் இந்த கெட்ட எண்ணங்கள் சரீரம் ரட்சிக்கப்படாதனால, நீ ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும், நீ ஆத்துமாவில் பரிசுத்தவானாக இருந்தாலும், நீ பெரிய ஜெப வீரனாக இருந்தாலும், இந்த சரீர இச்சைகள் ரட்சிக்கப்படாதனால இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதிலிருந்து நம்ம எப்போ மீட்படைவோம், எப்படி மீட்படைவோம் அதை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51 படிங்க. இதோ பவுல் அதை ரகசியம் சொல்கிறான். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் சாக போகிறதில்ல, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் இந்த ஆத்துமா ரட்சிப்பில் நம்ம நிலைச்சிருந்தா, ஆவியில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வந்தால் இந்த சரீர மீட்பு நமக்கு உண்டாகும். கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். மரணமே இப்போ கிடையாது. படிங்க, கீழே படிங்க. எக்காலம் துணிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர் மரிச்சாங்களோ அவங்கெல்லாம் அழிவில்லாதவங்களாம் அவங்க தான் எந்திரிக்க போகிறாங்க. அன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த மறுரூபம் அடைஞ்ச பிறகுதான் சரீரத்திலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்குது, அதாவது ரட்சிப்பு கிடைக்குது.
இதனுடைய இந்த பகுதியினுடைய இன்னொரு பகுதி 1 தெசலோனிக்கேயர். இந்த பவுல் தான் சொல்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்கள், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர்களுக்கு அவங்கள விட நம்ம ஓவர்டாக் பண்ணி முந்தி கொள்வது இல்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கி வருவார், பூமிக்கு அல்ல. கவனிங்க, பூமிக்கு வர்றதில்லை. இதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். பூமிக்கு வரல, வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் மரிச்சிருக்காங்களோ, பழைய ஏற்பாட்டுக்காரங்க கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க பழைய ஏற்பாட்டுக்கார, கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டில் வரல. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்க கிடையாது. புதிய ஏற்பாட்டுக்காரங்க கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க. பின்பு அன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம உயிரோடு இருந்தோம்னா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கவனிங்க, மேகங்களில் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்க. அப்போ இது பூமியில் நடக்கிறது இல்லை. ஆகாயம், மேகமண்டலம், வானம். அப்போ இது என்னதுன்னா, பரலோகத்திலிருந்து இயேசுவும் தேவனும் அங்கே வர்றாரு. அதில் 13 அந்த வசனத்தில் 13-14 பார்த்தீங்கன்னா, தேவன் படிங்க. சகோதரரே, ஏற்கனவே செத்து போனவங்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கற்றவ உலக மக்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் அவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமே, அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். தேவன் என்று போட்டிருக்கு. அவர்னா இயேசு. இயேசுவோட தேவன் கொண்டு வருவார். தேவன் இயேசு இப்போ பரலோகத்தில் இருக்காங்க. இயேசு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு தேவன்கிட்ட. தேவனும் இயேசுவும் மத்திய வானத்துக்கு வர்றாங்க. இங்கே கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க கடைசி எக்காலம் துணிக்கும் போது. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு அவங்களோடு கூட ஆகாயத்தில் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே, அதாவது இயேசுவுடனே அவங்க இருப்பாங்க. இங்கே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. மீட்புனா எடுத்துக்கொள்ளப்படுதல், சரீர மீட்புன்னு அர்த்தம். இந்த சரீர மீட்புக்கு உங்களை ஆதாயப்படுத்தி உங்களை மத்திய வானத்தில் மனவாட்டியாக இயேசுகிட்ட கையை பிடிச்சி கொடுக்குறவர் யார்? பிதாவாகிய தேவன். பிதா கிட்ட கொடுக்குறவர் ஆவியானவர். இங்கே ஆவியானவர் சபையை கொண்டு போய் பிதா கிட்ட கொடுக்குறாரு. பிதா அது இயேசுகிட்ட கொடுக்குறாரு. அதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியானம்னு சொல்கிறது. அல்லேலூயா. இந்த ரகசியங்கள் ரொம்ப சபைக்கு தெரியாது, ரொம்ப ஊழியக்காரன் தெரியாதனால சபைக்கு சொல்கிறதில்ல. நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதான் ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு அங்கே பவுல் சொல்கிறான். இந்த குட்டி பவுலுக்கு விளங்கியிருக்கு சொல்கிறேன். அந்த ரகசிய வருகைன்னு பைபிளில் இருக்கான்னு சிலர் கேட்குறாங்க. 1 கொரிந்தியர் 15:51 ரகசியம் இருக்குது. இங்கே அதே நிகழ்வை, அதே சம்பவத்தை வருகைன்னு போட்டிருக்கு. ரெண்டையும் இணைச்சா சொல்லுங்கள், ரகசிய வருகை. அதை பூமிக்கல்ல, வானத்தில், ஆகாயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவங்களை, ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவங்களை, ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களை கொண்டு போகிறாருங்க. தேவன் இயேசு அங்கே இறங்கி வர்றாங்க. தேவன்கிட்ட ஆவியானவர் கொடுக்குறாரு. தேவன் இயேசுகிட்ட அந்த மனவாட்டியை கொடுக்குறாரு.
ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்தில் தான் அந்தி கிறிஸ்து இங்கே பூமியில் ஆட்சி செய்வான். 666 கொடூரமாக இருக்கும். 7 வருஷம் ஆச்சு. அங்கே சபையை கர்த்தர் தப்புவிச்சு அங்கே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மை உள்ளவர்களை தப்புவிப்பார். வெளிப்படுத்தல் 3:10 படி உலகம் பூமி முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் சொன்னார்ல. இது எடுத்துக்கொள்ளப்படுறது தான் காப்பேன். இந்த மனவாட்டியை எடுத்து அங்கே மனைவி ஆக்கிய கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடித்த பிறகு ஆவியானவரும் தேவனும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இயேசுவும் மனவாட்டி சபையும் அந்த மத்திய வானத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க. அதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. லேலுயா. புரிஞ்சுக்கங்க. சகரியா 14 இருக்குது. சகரியா 14 4:5 போட்டிருக்கு. தேவரீர் வருவீர், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு கூட வருவாங்க. அன்றைக்கு அவனுடைய பாதம் கிழக்கில் ஒளிவ மலையில் உள்ள அந்த மலையில் அவருடைய பாதங்கள் தங்கும்னு இருக்கு. அதான் இந்த பூமி. இந்த உலகத்தில் இயேசு ஒளிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே இடத்துக்கு திரும்ப வருவார். நீங்கள் உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்லுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள், இதே இடத்துக்கு திரும்ப வருவார்னு தூதர்கள் சொன்னாங்க இல்லையா? அப்போ சொல்லல 1ஆம் அதிகாரத்தில் 8, 9, 11. அதே மாதிரி மனவாட்டி சபையோடு இயேசு இந்த பூமியில் வந்து இறங்குறார். அதுக்கு பேர் 2ஆம் வருகை. லேலுயா. அந்த 2ஆம் வருகையில் அருமதேகன் யுத்தம் நடக்குது. அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, சாத்தான், மிருகம் எல்லாம் சேர்ந்து இயேசுவை அட்டாச் பண்ணுவாங்க. இயேசு ராஜாதி ராஜாவாக இருப்பதுனாலே, கர்த்தாதி கர்த்தராக இருப்பதுனாலே யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சு 3 பேரை பிடிக்கிறாரு. இந்த 3 பேரில் கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அக்னி கடலில் தள்ளிடுவார். வெளிப்படுத்தல் 19:20 போட்டிருக்கு. சாத்தானை மட்டும் கட்டி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பாதாளத்தில் தள்ளி அடித்து இதே பூமியில் நியாயத்தீர்ப்பு நடக்கும். 1000 ஆண்டு அரசாட்சி நடக்கும். இதே பூமியில் நாங்கள் பூமியில் அரசாளுவோம்னு சொன்னாங்க இல்லையா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னார் இல்லையா? இதே பூமியில் 1000 ஆண்டு அரசாட்சி ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்கதரிசனப்படி இந்த பூமியில் நடக்கும். அந்த 1000 ஆண்டு முடித்த உடனே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். வெளிப்படுத்தல் 20:7 இருக்குது. கட்டவிழ்த்து விட்ட உடனே திரும்ப அவன் பழைய புத்தியை காட்டுவான். ஜனங்களை எல்லாம் திரட்டி திரும்ப யுத்தத்துக்கு வரும்போது 9ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவங்களெல்லாம் பச்சுத்து போட்டதுன்னு போட்டிருக்கு. அதான் அக்கினியில் உலகம் அழிய போகுது. இன்றைக்குள்ள வானமும் பூமியும் அக்கினிக்கு அழிஞ்சு போகும்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். எல்லாம் கம்ப்ளீட்டாக சாம்பலாயிடும். அதன் பிறகு அதில் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு, வெள்ளை சிங்காசனம், கடைசி நியாயத்தீர்ப்பு. செத்து போனவங்க எல்லாம் அங்கே நிற்பாங்க. பழைய ஏற்பாட்டு ஆதாமிலிருந்து செத்து போனவங்க முழுவதும் அங்கே எல்லாம் நின்று ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயத்தீர்ப்பு நடக்கும். இதில் ஒரு கேள்வி இருக்குது. இயேசுவுக்கு முன்னாடி செத்து போனவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொன்னாங்க? அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லைன்னு சொல்கிறீங்களே. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க என்று சொன்னாங்களே. பழைய ஏற்பாட்டில் இயேசுவே வரலையே, இயேசுவே பிறக்கலையே, இயேசுவை பற்றியே தெரியாதே, 4000 வருஷம் சரித்திரம் இருக்க. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்ல முடியும்? யார் போய் அவங்களுக்கு சொன்னாங்க? அதனால் அவங்க ரட்சிக்கப்படாதனால அப்படியே நரகத்துக்கு போங்கன்னு சொன்னால் அது நியாயமானு சிலர் கேள்வி கேட்குறது நியாயம். தேவன் ஒன்று அப்படி ஒரு அறியாதவர் அல்ல, சர்வஞானி அவர். அதனால் இயேசு மரித்த உடனே பரலோகத்துக்கு இயேசு தேவனை எடுத்துக்கொள்ளாமல் அவர் ஆவியில் உயிர்ப்பித்து காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு அனுப்புனார். லேலுயா. 1 பேதுரு 3:18-19 இருக்குது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ரகசியம் இருக்கிறதுல, பழைய ஏற்பாட்டில் வரல. ஆகவே காவல் உள்ள ஆவிகளுக்கு நோவா காலம் முதற்கொண்டு, நோவா காலம்னு குறிப்பாக சொல்லப்பட்டது காரணம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் செத்துருக்கான் ஒரே நேரத்தில். அதனால் அந்த ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டியதாக இருக்குது மொத்தமாக. ஆனால் உண்மையிலேயே ஆதாமிலிருந்து மரித்து போன ஆவிகள் முழுவதும் சுவிசேஷம் இயேசு சொன்னார். சுவிசேஷம் சொன்னார்னே இருக்குது. அதில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் படிங்க. இதற்காக
செத்து போனவங்க மனுஷர் முன்பாக மாம்ச ரீதியிலே தண்டனை பெற்று அவங்க ஏற்கனவே தண்டனை பெற்று செத்தவங்களாக இருந்தாலும் தேவன் முன்பாக ஆவியிலே கவனிங்க, ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. இயேசு தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று மார்க் 1:1 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் இயேசு பழைய ஏற்பாட்டில் வராததுனால அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு போட்டு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேறு யாரையும் அனுப்ப முடியாது. இயேசு அனுப்ப முடியுமா? யார் போவாங்க அங்கே? இயேசுவே போனார். அல்லேலூயா. எப்படி மாம்சத்தில் உள்ளவங்களை சந்திக்க வார்த்தையானவர் எப்படி மாம்சமாக வந்தாரோ அதுபோல் ஆவிகளை சந்திக்க ஆவியாய் போனார். 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் நடக்குது அங்கே. அதன் பிறகு இந்த உடம்புல அதுக்குள்ளே பாடி அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த உடம்புல இந்த ஆவி புகுந்து டக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இதே பூமியில் 40 நாள் காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் கண்களுங்கான பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் ரகசியம். அல்லேலூயா. ஆகவே ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு வெளிப்படுத்தல் 20:15 இருக்கு. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் ரட்சிக்கப்பட்டவன் பேர் தான் இருக்கணும், மற்றவன் பேர்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சாச்சு. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இயேசு அறிவிச்சிட்டாரு, புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இயேசு அறிவிச்சிட்டாரு. 10வது குறைக்கும் உலகம் முழுங்கும் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சீசர் ஆக்குங்கன்னு சொல்லி அவருடைய அப்போஸ்தலர்களையும் அனுப்பிட்டாரு. இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எவனாவது இயேசுவை தெரியாது, சத்தியம் தெரியாது, இயேசுனா யாருன்னு கேட்கக்கூடிய அளவில் எவனும் இல்லாததுனால, சொல்ல முடியாததுனால அவங்க ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க பட்டவங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத ஒரு கூட்டம் அக்கினி கடலில் தள்ளுறாங்க. அக்கினி கடலில் ஏன் தள்ளுறாங்க? ஜீவ புஸ்தகத்தில் இவனுக்கு பேர் ஏன் வருது? ஒரே வசனத்தில் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரே வசனத்தில் விளக்கம் இருக்குது. யோவான் 1:18. யோவான் 1:18 படிங்க. மூணு யோவான் 3:18. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு கவனிங்க, விசுவாசிக்கிறவன் ஆக்கினா தண்டனை அவனுக்கு வராது, அவன் யாராக இருந்தாலும் சரி. அப்புறம் விசுவாசியாமல் நம்பாமல் இருக்கிற எவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் அவன் தேவகுமாரன் இயேசுவை நம்பாதனால, விசுவாசம் உள்ளவனாய் இராததுனாலே அவன் தண்டனைக்கு உட்பட்டவனா ஆயிற்று. ஒரே வசனத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்போ இயேசு முழு உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டாரு. அந்த இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிற ஆவிகளுக்கு ரட்சிப்பு உண்டு, ஜீவ புஸ்தகத்தில் இடம் உண்டு. ரட்சிக்கப்படாத எவனாக இருந்தாலும் சரி, அவன் யூதனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்படாததுனாலே, அவன் நம்பாததுனால தண்டனைக்கு உட்பட்டது ஆயிற்று. இங்கே போட்டிருக்கு தண்டனை. அதனால வருது. பாவத்தினால் வரல, சாபத்தினால் வரல, முன்னோர் பாவத்தினால் வரல, இயேசுவை அறியாதனாலும் வரல, இயேசுவை நம்பாதனால தான் வருதே தவிர மற்றபடி அல்ல. அந்த வசனத்திலேருந்து புரிஞ்சுக்கிங்க. அப்போ எதுக்கு ஈஸியாக இயேசுவை தேவகுமார்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு வர வேண்டியதானே? ஏன் இந்த ஜனமே கோட்டை விடுறாங்க அப்படின்னு கேட்டால், அதில் 19ஆம் வசனத்தில் யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால
அவர்கள் ஒளியை விட, இயேசுவை விட, நல்லதை விட, பரலோகத்தை விட, நல்ல காரியங்களை விட இருளை விரும்புகிறதே. அந்த தண்டனைக்கு அதுதான் காரணம். அவனே விரும்புகிறான், இருளை அவனே விரும்புகிறான். இப்போ ஒரு வெளிச்சத்தில் போய் ஒரு நிர்வாணியை கொண்டு வந்து வாடானா வருவானா? வெளிச்சத்தில் நிர்வாணி வருவானா ஐயா? இருட்டில் தான் போய் உழைவான். அது மாதிரி ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவன் நிர்வாணி, நீதியின் சால்வை இல்லாதவன் நிர்வாணி. ஆதாம போல நிர்வாணிகளை ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி அவன் ஒளிஞ்சிக்கிடுவான். ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசு கொடுத்திருந்தும், நீதியின் சால்வை கொடுத்திருந்தும், அலங்கார உபதேச ட்ரெஸ்ஸு உடையை கொடுத்திருந்தும் அதை வேணுமுனே போடாமல் அதையே தேவையில்லைன்னு உதறி தள்ளிட்டு அநியாயமாக நான் அப்படித்தாண்டா போவேன்னு சொல்கிறேன். அநியாயக்காரர்களுக்கு, துணிகர்களுக்கு, துணிகரமாக செய்த எல்லாம் தெரிஞ்சிருந்தும் செய்கிறவனுக்கு தான் அந்த தண்டனையே தவிர, ஐயோ எனக்கு தெரியாது புரியாது, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவனுக்கு ஒருத்தனும் கெட்டு போக தேவ சித்தம் இல்லை. லேலுயா. ஆகவே புரிஞ்சுக்குங்க. நாம் செய்தியை முடிக்கிறேன். திரும்ப 1 தெசனிக்கர் 5:23 படிங்க. திரும்ப நான் முடிக்கிறேன். 1 தெசனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24ஆம் வசனத்தில் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த ரகசியங்கள்லாம் நிருபங்களில் இருப்பதுனால அதுலேயே 27ஆம் வசனத்தில் சத்தியம் வச்சு பவுல் சொல்கிறான், நிருபங்களை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இந்த நிருபங்கள் பரிசுத்தமான சகோதரர், அசுத்த சகோதரர்கள் இல்லை. பழைய ஏற்பாடு உள்ளவன் அசுத்த சகோதரன், புதிய ஏற்பாட்டில் உள்ளவே பரிசுத்த சகோதரர் யாவரும் இந்த நிருபத்தை படிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு பாருங்கள். இந்த நிருபங்களை சத்தியம் வச்சு சொல்கிறான், பரிசுத்த சகோதரர் கண்டிப்பாக படி. ஏன்னா இதில் தான் ரகசியங்கள் வெளியாக இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த நிருபங்களில் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அதனால் தேவ பிள்ளைகளே, நிருபங்களை படிங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க, விளக்கங்களை படிங்க. இனி காலம் செல்லாது. நீங்கள் எல்லோரும் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆத்மாவில் வச்சுக்கப்பட்டிருக்கீங்க. பட்டதுனால தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாஞ்சையாக இருக்கீங்க. பரலோகத்தை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு தவளை. ஆனால் சரீரம் இன்னும் ரட்சிப்பு அடையாதனால என்ன செய்யுது? ஓனா தரையை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. இதான் உலகம், உலக இச்சை. 2ல் கிடந்து நம்ம தவிக்கிறோம். போகவா, கோயிலுக்கு போகவா, போக வேணாமா, காணிக்க கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, இன்னைக்கு சத்தியம் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இதில் இருந்து நம்ம தத்தளிக்கிறது தான் ஆவி. நீங்கள் இந்த ஆவி ஆத்மாவோட ஜாயிண்ட் ஆனால் அந்த 2ம் சேர்ந்து இந்த சரீரத்தை ஜெயிச்சிடலாம். சரீரத்தோடு இந்த ஆவி சேர்ந்தா ஆத்மா கொஞ்சம் வியாகாலப்படும். 2ம் சேர்ந்து அட்டாச் பண்ணுதில்ல, அது உங்ககிட்ட தான். அதனால் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், சரீரத்திலே ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீங்கள், ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீங்கள், சரீரத்தில் ரட்சிக்கப்படாததுனால ரட்சிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால சரீர இச்சைகளை அனுதினமும் மேற்கொள்ளுவோம். எப்படி சேவிங் பண்ணுறேன், தினந்தோறும் சேவிங் பண்ணால் தான் என் முகம் நல்லா இருக்குது, இல்லாட்டினா டக்குன்னு முளைச்சிரும். திரும்ப நான் பண்ணணும். எப்போ வரைக்கும் பண்ணணும்? நான் சாகு வரைக்கும் பண்ணணும். அதுபோல் இந்த சரீரம் மர்வமாகும் வரைக்கும், இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் சரீரத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, சரீரத்தில் இச்சைகள் உண்டு, சரீர இச்சைகள் பாடுகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு ஜெயித்த மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க. இயேசு சரீரத்தை மர்வமாகி எப்படி ஜெயிச்சு காட்டினாரோ அதுபோல் நீங்களும் தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படி விசுவாசம் ஆத்துமாவை ஜெயித்ததோ, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததோ, சரீரமும் அதே விசுவாசம் மர்வமாக்கும் கொண்டு வரும்.
அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் அனுதினமும் செயல்படுங்க. இதுதான் சத்தியம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய மூன்றிலும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வாராக. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராதுன்னு சொல்கிறாரு. முடிவடைந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆவியிலே ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்ற அந்த 3 காரியங்களில் நம்ம மும்மூர்த்திகளாக இருப்பதுனால இந்த 3 விதமான காரியங்கள் தேவனைப் போல, இயேசுவை போல, ஆவியானவரை போல நாமளும் 3 வகையில் நம்ம மீட்படைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.